Here's my hand, is yours to hold. I give myself to you. Here's my heart, please make it yours. I give my love to you. We are two becoming one. Here I am, here's all of me. You have all that once was mine. And here's my promise, I'm yours to hold. I'll stay here by your side. We are two becoming one. We are two becoming one. May what is joined be not undone. May our love put Christ on display. When we weak and when we strong, when it's hard to carry on. Oh God, we want your love on display. We are two becoming one. Here's my life, I lay it down. I give up myself for you. And here's my will, I submit to you. I will follow where you lead. We are two becoming one. We are two becoming one. May what is joined be not undone. May our love put Christ on display. When we weak and when we strong, when it's hard to carry on. Oh God, we want your love on display. Oh God, we want your love on display. Here we are, we yours and yours alone, God. Here we are. May what you've done be not undone. We want the world to see your love through us. We want more of you. We are two becoming one. May what is joined be not undone. May our love put Christ on display. When we weak and when we strong, when it's hard to carry on. Oh God, we want your love on display. Oh God, we want your love on display. Oh God, we want your love on display. We are two becoming one. We are two becoming one. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது.
வச்சது தானுங்க. காணா ஒரு கல்யாணத்தில் வாங்க நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சது தானுங்க. இங்கு எந்த குறையும் இல்ல, தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. இங்கு எந்த குறையும் இல்ல, தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. ஏதேனில் தொடங்கின இந்த கல்யாணம் காணா வரைக்கும். அன்புள்ள இயேசு ஆண்டவரே, சகல ஆசீர்வாதங்களை தருகின்ற எங்கள் பரமராஜாவை உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். கடவுளே, இன்றைக்கு ஒரு சிறப்பான நாளாக அருமையான மணமகன் ஜனிதா சிறு வயதிலிருந்து நீர் பாதுகாத்து பராமரித்து கடவுளே நீர் வழிநடத்தி வந்த கடவுளுக்காக நன்றி படைக்கின்றோம். இந்த நாளிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிதான ஆசீர்வாதத்தினாலே நீர் நிரப்புகின்ற கடவுளுக்காக நன்றி படைக்கின்றோம். புதிதாக இல்லற வாழ்க்கையை துவங்க போகின்ற தொடர்கிறதே இந்நாளில் தொடங்கிற இந்த கல்யாணம் வாழ்நாள் முழுதும் தொடரணுமே. நடுவில் வந்த திருமண வாழ்க்கையை குறித்து நமது ஆண்டவர் சொல்லுவதை கேளுங்கள். படைப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயும் தன் மனுபவத்தை செய்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடலாய் இருப்பார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரித்தார் இருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாயிருந்து யோசனை என்று செய்யாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோல்மையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவின் வீட்டுக்குள் வைத்த சுபாவனர்களை இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடத்த கூடாது என்ற நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. சந்தோஷ் குமார் ஜெனிதா, நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்பட கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுது தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன்.
ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியை நாங்கள் யாதொன்றில் கருத்தமுறையில் செய்ய தானிச்சவர்கள் இவ்விருவரும் உமது பராமரிப்புகளை இங்கே அழைத்து வந்தேன். ஆமென். கற்றுக்கொள்வீரா? ஆம், பற்றிக்கொள்வீர். ஜெனிதா ஆகிய சந்தோஷ் குமார் ஆகிய இவரை உன் கணவனாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் கற்றுக்கொள்வீரா? ரசப்பெல்லாம் இனிப்பாய் மாறுமே, தண்ணீரும் ரசமாய் மாறுமே. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது, கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு என்று முதல் இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவிலத்திலும் இயற்கை நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய தேவப்படி உண்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். சந்தோஷ் குமார் என்கிற உண்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவிலத்திலும் இயற்கை நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உண்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாமும் கேட்டோம். மனுஷன் பிரிக்க கூடாது, கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கிறிஸ்து சபையின் மீது அன்பு வைத்தது போலே ஒருவரை நேசிக்கணும். கரங்களை கோர்த்து ஒன்றாய் ஒருவர் தாங்கி கர்த்தரை சேர்ந்து சேவிக்கணும். இலகுவாய் மன்னித்து மனம் திறந்து பேசணும். பரிசுத்த ஜாதி உருவாக்கணும். நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. ஹே கானா ஒரு கல்யாணத்தில் வாங்க, நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. இங்கு எந்த குறையும் இல்லை. குறையும் இல்லை, தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. இங்கு எந்த குறையும் இல்லை,
சந்தோஷ் குமார், ஜெனிதா ஆகிய இவர்கள் கடவுளுக்கு முன்பதாகவும் இந்த சபைக்கு முன்பதாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவிக்கின்றபடியால் இவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் நாட்டின் சட்டப்படியும் கடவுளும் மனைவியாக இருக்கின்றார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தெரிவிக்கின்றேன். ஆமென். ஆகையால் கடவுள் நினைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. இப்பொழுது உமது நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற சந்தோஷ் குமார், திருமதி ஜெனிதா சந்தோஷ் குமார் ஆகிய இவர்கள் உண்மையில் உமது ஆசீர்வாதத்தை இவர்கள் மேல் ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்புகிறோம். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையும் வாக்குறுதியும் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின் படியே நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். தந்தையாம் கடவுள், திருமகனாம் கடவுள், தூய ஆவியாம் கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் எல்லா வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதனால் மறுமையில் நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆசீர்வாதங்களுடைய ஆசீர்வாதங்களாலும் கிருபையாலும் நிரப்பாராக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 33 முடிய. எபேசியர் 5ஆம் அதிகாரம் கூட புருஷரும் மனைவிக்கு தலையாக இருக்கிறார், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்தையும் கீழ்ப்படித்திருக்க வேண்டும். புருஷர்களே மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் குடிப்பினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைத்திரை முதலாளிகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொள்கிறார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களால் பாவித்து அவர்களை அன்பு கூற வேண்டும். தன் மனைவியை அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் சேர்ந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூறப்பட்டவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்கப்படுவர் என்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதத்திற்கு வாசித்தார்கள். கிறிஸ்துவே உங்களுடைய கடவுள் உங்களோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே உங்களுடைய ஜபங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய தேவைகளை சந்தித்து நீங்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக வளர வாழ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, கூடி வந்திருக்கின்ற உங்களை யாவரும் எங்களுடைய திருச்சபை சிஎஸ்ஐ இன்மைய சாலத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். திருமணம் என்பது கடவுளால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நாம் அனைவருக்கும் நன்றாக அறிந்த ஒரு பழமொழி என்னவென்றால், மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். ஆனால் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது
கடவுளால் நியமிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சந்தோஷ் அல்லது ஜெனிதா அவர்களை நாம் கேள்வி கேட்டால், உங்களுக்கு சந்தோஷ் தெரியுமா இல்லை ஜெனிதா தெரியுமா என்றால் நிச்சயமா அவர்களுக்கு ஒருவருக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இந்த திருமணத்தாலே கடவுள் அவர்களை இணைத்திருக்கிறார், கடவுள் அவர்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். இட்ஸ் a free will of God, it's a free destination of God. கடவுள் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார், முன்னதாகவே உங்களை இணைத்து வைத்திருக்கிறார். இது முழுக்க முழுக்க கடவுளுடைய திருச்சித்தம் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும். எப்பொழுதும் நீங்கள் சிரித்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தேவாலயத்துக்கு ஒற்றுமையாக வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளும் திருச்சபையும் மையமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடவுளை நேசிக்கின்ற பொழுது, திருச்சபையை நேசிக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் உங்களுடைய வேண்டுதல்களை அங்கீகரித்து உங்களுடைய ஜபங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறந்தான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு எப்பொழுதும் நம்முடைய கடவுள் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே கடவுள் உங்களை இணைத்திருக்கிறார், கடவுள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள போகிறார். நீங்கள் போகிருக்கின்ற இந்த இல்லற வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியாகிய கடவுளுடைய பிரசன்னம் உங்களோடு இருந்து வழிநடத்திக் கொள்கிறது. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடங்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ விவாகம் என்கிறதை பார்க்கின்ற பொழுது மற்ற சமயத்தின் விவாகத்தை விட இந்த உலகத்தில் நடந்திருக்கின்ற விவாகங்களை விட மிக சிறந்தது, சிறப்பானது. ஏன் நம்முடைய விவாகம் என்பது சிறப்பானது, சிறந்தது, மேன்மையானது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல. கடவுள் நினைத்திருக்கிறார், சந்தோஷ்குமார் தனியாய் இருப்பது நல்லது அல்ல, ஜெனிதாவும் தனியாய் இருப்பது நல்லது அல்ல. ஆகவே ஏற்ற துணையை சந்தோஷ்குமாருக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் ஜெனிதா வழியாக. ஆகவே சந்தோஷ் எடுத்துக் கொள்ள வேண்டும், ஜெனிதா எனக்கு ஏற்ற துணை, கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒரு பெண் எனக்காக என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் நம்முடைய கடவுள் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட விவாகம் என்பது மிக மிக சிறந்த விவாகமாக இருக்கிறது. நம்முடைய திருமணத்தை குறித்து கடவுள் சொல்லுகிறது என்னவென்றால், the unity in Christian marriage, அதாவது நம்முடைய விவாகத்திலே ஒற்றுமை இருக்கிறது. லவ் டுகெதர், நீங்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு வரலாற்றில் ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கு. ஒருவேளை அதை யோசித்து இன்றைக்கு நீங்கள் இந்த முகத்தில் வச்சுங்களா இல்லை எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு காதலனாக, ஒரு காதலியாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஆகவே லவ் டுகெதர், ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருச்சபையாகிய நம்மை நேசித்திருக்கிறார், திருச்சபையாகிய நாமும் கடவுளை நேசித்திருக்கிறோம். ஆகவே திருச்சபைக்கும் இயேசுவுக்கும் அன்பு என்பது மிக பொருத்தமானதாக இருக்கிறது. ஆகவே திருமணத்தால் இணைக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் இருவரும் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய கடவுள் அன்பார்ந்தவர், நம்முடைய கடவுள் அன்புள்ள கடவுள், நம்முடைய கடவுள் பாதுகாக்கின்ற கடவுள், பராமரிக்கின்ற கடவுள், நம்மை வழிநடத்துகின்ற கடவுள், நமக்கு நம்பிக்கை தருகின்ற கடவுள். ஆகவே அப்படிப்பட்ட கடவுளை விசுவாசித்திருக்கின்ற நாம், நீங்கள் எப்பொழுதும் அன்போடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டும். நீங்கள் இருவரும் உங்கள் இரண்டு குடும்பங்களை நேசிக்க வேண்டும். உங்களுடைய உற்சாக உறவினர்களை நேசிக்க வேண்டும். அதற்கும் மேலாக நீங்கள் இருக்கின்ற திருச்சபையை நேசிக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் திருச்சபை
நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருச்சபையை நேசிக்க வேண்டும். அதுதான் கடவுள் நம்மிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் லவ் டுகெதர், நீங்கள் அன்பாயிருங்கள், ஒருவருக்கொருவர் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒருவருக்கொருவர் நீங்கள் மன்னித்துக் கொள்வீர்கள், ஒருவரை ஒருவர் நீங்கள் தாங்கிக் கொள்வீர்கள், ஒருவருடைய சுகத்திலே ஒருவருடைய துன்பத்திலே நீங்கள் பங்கேற்பீர்கள். ஆகவே அன்புக்குரிய சந்தோஷ்குமார் திருமதி ஜெனிதா சந்தோஷ்குமார், நீங்கள் இருவரும் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், அன்பாலே வாழ வேண்டும். அப்படியாக கடவுள் உங்களை இன்றைக்கு விரும்புகிற கடவுளாக இருக்கிறார். அப்படியே லவ் இன் கிறிஸ்டியன் மேரேஜ், அதாவது இந்த அன்பிலை பார்த்திருக்கும் பொழுது நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பிலை இருக்கிறது மட்டுமல்ல, லிவ் டுகெதர், நீங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், இணைந்து வாழ வேண்டும். ஒருவேளை சந்தோஷ்குமாரை பார்க்கின்ற பொழுது இங்கே பக்கத்தில் அருகாமல் எங்கேயோ ஜெனிதா இருப்பாங்க, ஏன்னா அவங்க தனியா இருக்க மாட்டாங்க, பிரிந்து இருக்க மாட்டாங்க. சந்தோஷ்குமாரை பார்க்கின்ற பொழுது ஜெனிதாவும் வந்திருப்பாங்க சர்ச்சுக்கு, ஜெனிதாவும் இங்கே உட்காந்துருப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்கன்ற நினைவு உங்களுடைய திருச்சபையில் இருக்கின்றவர்களுக்கு இருக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும். அப்போ ஜெனிதாவை பார்க்கின்ற பொழுது சந்தோஷ்குமாரும் இருப்பார். அங்கே எங்க வந்தாலும் எதை செய்தாலும் ஒற்றுமையாக இணைந்து செய்கின்றார்கள். ஏனென்றால் நம்முடைய கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுள். ஆகவே ஒவ்வொரு கடவுளாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே live together, not only love together, we need to live together. நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும், திருச்சபை வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும், சமுதாய வாழ்க்கையிலும் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே அன்பு என்கிறதை பார்க்கின்ற பொழுது நாம் சமுதாயத்தையும் நேசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். Love together, live together, and finally laugh together. நம்முடைய கடவுள் நம்ம எப்பொழுதும் மகிழ வைக்கின்ற கடவுள், நமக்கு ஆசீர்வாதங்களை தருகின்ற கடவுள். வாழ்நாள் முழுவதும் பேர பிள்ளைகளை தலைமுறைகளை பார்ப்பதற்காக நம்மை சந்ததியை ஆசீர்வதிக்கின்ற கடவுள். அதன் வழியாக குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை தருகின்ற கடவுள். ஆகவே நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சிரிப்போடு வாழ வேண்டும். துன்பங்கள், துயரங்கள் இருக்கின்ற பொழுதும், வேதனைகள் வருகின்ற பொழுதும், ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுதும் நீங்கள் இருவரும் சிரிச்சுக்கிட்டே வாழ வேண்டும். அதுதான் கடவுள் விரும்புகிறார். தனியாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி தந்த கடவுள் இன்றைக்கு நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நீங்கள் மகிழ்வோடு இருக்கிறதை கண்டு உங்களுடைய தாய் தகப்பனர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், உங்களுடைய பெற்றோர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உங்களை கண்டு அவர்கள் மகிழ வேண்டும். அப்படியாக உங்களுடைய வாழ்க்கை பிறருக்கு மகிழ்ச்சியை தருகிறதான வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தில் வாழகின்ற பொழுது உங்களை இந்த உலகத்திற்கு அனுப்ப வைத்திருக்கின்ற கடவுள் உங்களை கண்டு பரலோகத்தில் அவர் மிகுந்த சந்தோஷப்பட வேண்டும். அப்படியாக ஒரு சிறந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் மகிழ்வோடு இருக்கிறதை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பார்த்து மகிழ வேண்டும். கல்யாணமே வைபோகமே, திருமணத்தில் கொண்டாட்டமே. கல்யாணமே வைபோகமே, திருமணத்தில் கொண்டாட்டமே. அழகான பரிசுத்த மணமகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் பரிசுத்த மணமகனுக்கும்
அழகான கன்னிகை பெண்மணிக்கும் நடக்கும் பரிசுத்த விவாகமே பெருக நிரந்தர சந்தோஷமே நடக்கும் பரிசுத்த விவாகமே பெருக நிரந்தர சந்தோஷமே சந்தோஷ் குமார் மற்றும் திருமதி ஜெனிதா சந்தோஷ் குமார் அவர்களோடும் எதிர்காலத்திலும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்து நிலைத்திருப்பதாக. அன்பை பரிமாற ஓர் துணையாய் ஆசையோடு பார்க்கின்ற இதயத்திற்கு அன்பை பரிமாற ஓர் துணையாய் ஆசையோடு பார்க்கின்ற இதயத்திற்கு ஆண்டவரின் ஆசீர்வாதம் பொழிகின்றதே சந்தோஷ மலர்கள் மலரட்டுமே எதிர்பார்த்த காரியம் நிறைவேறுதே இனியதோர் அன்பான இதயங்களே தேவனை நியமித்த நாள் இதுவே நம் கண்கள் ஆச்சரியப்படுகின்றதே கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே மரணத்தை தவிர வேறெதுவும் பிரிக்கவே முடியாத ஓர் பந்தமே மரணத்தை தவிர வேறெதுவும் பிரிக்கவே முடியாத ஓர் பந்தமே இன்பத்தில் துன்பத்தில் இணைந்திருக்க வாழ்விலும் தாழ்விலும் சேர்ந்திடவே பிரபுவே இவர்களை ஆசீர்வதித்தீர் தேவனை இதற்கே நியமித்தீரே பரலோகத்தில் தேவரீர் நியமித்ததை பூலோகத்தில் அதனை நிறைவேற்றினீர் கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் நடக்கும் பரிசுத்த விவாகமே பெருக நிரந்தர சந்தோஷமே நடக்கும் பரிசுத்த விவாகமே பெருக நிரந்தர சந்தோஷமே కళ్యాణమే వైభోగమే పరిణయమే మరి పెళ్లి సంబరమే కళ్యాణమే వైభోగమే పరిణయమే మరి పెళ్లి సంబరమే అందాల వరుడు పరిశుద్ధుడు చక్కని వధువు కన్యకు అందాల వరుడు పరిశుద్ధుడు చక్కని వధువు కన్యకు జరిగే పరిశుద్ధ వివాహమే పెరిగే నిరంతర సంతోషమే జరిగే పరిశుద్ధ వివాహమే పెరిగే నిరంతర సంతోషమే
చూసే హృదయముకు ప్రేమను పంచుకునే తోడుకై ఆశగా చూసే హృదయముకు దేవుని దీవెనలే కురియగా ఆమని కుసుమములే విరియగా ముగిసే నిరీక్షణ సమయమే ముగిసే ప్రియమైన హృదయమే ఏర్పరచిన దీనమే మన కన్నులకు ఆశ్చర్యమే కళ్యాణమే వైభోగమే పరిణయమే మరి పెళ్లి సంబరమే బంధము మరణము తప్ప మరి ఏది విడదీయనిది బంధము వ్యాధి బాధ సంతోషంలో కలిమిలేని ఆరోగ్యంలో ప్రభువే ఒకటిగా దీవించెను మనులే అందుకు నియమించెను పరలోకములో నిర్ణయించెను నరలోకములో ఏర్పరిచెను కళ్యాణమే పరిణయమే మరి కళ్యాణమే పరిణయమే మరి పెళ్లి సంబరమే అందాల వరుడు పరిశుద్ధుడు చక్కని వధువు కన్యాకు అందాల వరుడు పరిశుద్ధుడు చక్కని వధువు కన్యాకు జరిగే పరిశుద్ధ వివాహమే జరిగే నిరంతర సంతోషమే జరిగే పరిశుద్ధ వివాహమే జరిగే నిరంతర సంతోషమే for me. Darling, just dive right in and follow my lead. Well, I found a girl, beautiful and sweet. Well, I never knew you were the someone waiting for me. 'Cause we were just kids when we fell in love, not knowing what it was. I will not give you up this time. Darling, just kiss me slow. Your heart is all I own, and in your eyes you're holding mine.
favorite song. When you said you looked a mess, I whispered underneath my breath, but you heard it, darling, you